ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழர்களின் உணர்வால் வேர்விட்டிருக்கும் திமுக இன்னும் 100 ஆண்டுகளை கடந்தும் நிலைத்து நிற்கும் முதல்வர் ஸ்டாலின் உறுதி. டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை சந்தித்த மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அதிமுகவுடனான தொகுதி பங்கீடு குறித்து முக்கிய ஆலோசனை. புதிதாக அரசியல் செய்ய புறப்பட்டிருக்கும் நடிகர் விஜய்க்கு திமுகவோடு போட்டி போட துளியும் தகுதியில்லை. அமைச்சர் கே.என். நேரு விமர்சனம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கக் கோரி சென்னையில் செப்டம்பர் 29, 30 ஆகிய தேதிகளில் தொடர் போராட்டம். இடைநிலை ஆசிரியர்கள் இயக்கம் அறிவிப்பு. மாதவரம் சோழிங்கநல்லூர் இடையேயான மெட்ரோ ரயில் போக்குவரத்து வரும் 2027ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் தொடங்கப்படும். மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பு. தமிழகம் கல்வியில் சாதனைகள் படைத்ததற்காக சென்னையில் செப்டம்பர் 25ஆம் தேதி அரசு சார்பில் விழா. தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி பங்கேற்பு. புகழ்பெற்ற குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். தொடர்ந்து அதிகரிக்கும் ஆபரண தங்கம் விலை. முதல் முறையாக சவரனுக்கு 84,000 ரூபாயை கடந்தது. ஐநாவில் இந்தியா உட்பட 151 நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பு. இஸ்ரேல், அமெரிக்கா, ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட நாடுகள் அங்கீகரிக்க மறுப்பு. பாலஸ்தீன நாடு என்பது உரிமை. நாடாக அங்கீகரிக்க மறுப்பது பயங்கரவாதிகளுக்கு பரிசளிப்பது போன்றது. ஐநா பொதுச் செயலாளர் வேதனை. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.